வணக்கம் மக்களே! நான் உங்கள் ராம்ஜி. சமூக ஊடகங்கள்ல ஒரு செய்தியாளர் சீமான் அவர்கள பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர தளபதி விஜய் அவர்கள் நியமித்திருக்கிறாரு. களப்பணி ஆய்விற்காக. இத பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னு சொல்லும்போது, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள பார்த்து பணக்கொழுப்பு படைத்தவர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்திருக்கிறாரு. இத நாங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா, ஒரு ஒரு கட்சியோட தலைவர பார்த்து பணக்கொழுப்பு உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் செய்வத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். தளபதி விஜய் அவர்கள் ஊர ஏமாத்தி வாழல. தளபதி விஜய் அவர்கள் இன்று வரை அவர் சொந்தமா சம்பாரிச்ச பணத்த தான் செலவு பண்றாரு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல, நாங்க நிதி திரட்டி செலவு பண்ணல. நிதி திரட்டி கார் வாங்கல. அவரு காசு அவரு செலவு பண்றாரு. இதுல அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏன் வயித்து எரியுதுன்னு தெரியல எனக்கு. உங்கள போல அவர் நிதி திரட்டி வாழல. நான் ஒண்ணு கேட்கிறேன். நீ ஏழை மகன் சொல்லக்கூடிய நீங்க, உங்களுக்கு எப்படி 50,00,000 கார் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு உங்க பசங்கலாம் எப்படி இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் ஆங்கில வழி கல்வியில. அப்ப அதெல்லாம் பணக்கொழுப்பு இல்லையா? நீங்க ஏழை மகன் சொல்லக்கூடிய நீங்க, உங்களுக்கு எப்படி இந்த இந்த அளவுக்கு ஒரு வசதி படைத்த வாழ்க்கை கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. அப்ப திறனது திரட்டி தானே வாழ்ந்தீங்க. ஊரா சொத்த அழிச்சு தானே வாங்குனீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சொந்தமா சம்பாரிச்சு எங்க தளபதி அவரு ஏதோ ஒண்ணு செய்றாரு. அத பத்தி உங்களுக்கு என்ன கவல? நீங்க யாரு அத கேட்கறதுக்கு? எங்களுக்கு களப்பணி ஆய்வுன்றது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அது மேல நாங்க எந்த ஒரு அக்கறையும் காட்ட மாட்டோம். அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு மூளை அதிகமா இருக்கு. நாங்க நெறைய மூளை வச்சிருக்கிறதுனால, நாங்க இது போன்ற விஷயத்துக்குலாம் நாங்க செயல்பட மாட்டோம். கேலி கிண்டலுமாக சீமான் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு, ஈரோடு இடைத்தேர்தல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் கேட்கும்போது, சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க போன தேர்தல்ல 11,000 சொச்சம் வாங்குனோம். இந்த தேர்தல் 25,000 சொச்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். நாங்க 40,000 வாக்குகள் வாங்குவோன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா களப்பணி ஆய்வு மூலமா நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்களுக்கு 27 25,000 சொச்சம் வாக்குகள் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்றாரு. களப்பணி ஆய்வுல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் 40,000 வாக்குகள் நாங்க பெறுவோம்னு சொல்லி எந்த களப்பணி ஆய்வு மூலமா தெரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அப்ப அத மட்டும் ஏன் நம்பினாருன்னு எனக்கு தெரியல. இது போல மாத்தி மாத்தி காலத்துக்கும் பேசுறது தான் அண்ணனுடைய சீமானுடைய வேல. வடலூரிலே 154 ஆண்டுகளாக தைப்பூச திருநாளன்று ஐயா ராமலிங்க அடிகளார் அவர்கள் ஜோதி நிலை தைப்பூச திருநாளன்று ஜோதி நிலை அடைந்தார். அதனை போற்றி ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருநாளன்று வடலூரில் மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நடத்தப்படும். அதன் மூலியமாக ஐயா வள்ளலார் அவர்களை போற்றி நாங்கள் வணங்குகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க தந்தை பெரியாரை விமர்சனம் செய்யும் பொழுது ஐயா வள்ளலார் அவர்கள் சமூகத்திற்கு நிறைய சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார், போராடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சீங்க. அப்படி இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் ஏன் நேற்றைய தினம் தைப்பூச திருநாள் அன்று ஐயா வள்ளலார் அவர்களை வணங்கி போற்றவில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஏன் நீங்க செய்யல?